தமிழக அரசின் முதல் பட்ஜெட் தாக்கல் இன்று கூறப்படுகிறது. இது குறித்த நேரலையிலிருந்து மேலும் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் மற்றும் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ் வணக்கம். தாவேக அரசின் முதல் பட்ஜெட் தாக்கல் குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். அஸ்வினி, தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அரசு அமைந்து தற்பொழுது முதல் பட்ஜெட் என்பது இன்றைக்கு தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. குறிப்பாக 436 தேர்தல் வாக்குறுதிகளை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அந்த வாக்குறுதிகளில் எத்தனை நிறைவேற்றப் போகிறார்கள், என்னென்ன இந்த பட்ஜெட்டில் இடம் பிடிக்கப் போகிறது என்பது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு என்பது மக்களிடையே அனைத்து தரப்பினரிடையும் எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கு முதல் பட்ஜெட் என்பது தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இந்த பட்ஜெட் தொடர்பாக இந்த பட்ஜெட்டில் என்னென்ன திட்டங்கள் இடம்பெற இருக்கிறது என்பது குறித்து நம்முடைய செய்தியாளர் நௌஷாத் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அவர்களிடத்தில் சில கேள்விகளை முன்வைக்க இருக்கிறோம். நௌஷாத், இன்னைக்கு பட்ஜெட்ல என்ன சிறப்பம்சமா இருக்கும்? வணக்கம் ராஜேஷ். குறிப்பாக இந்த தாவேக ஆட்சி அமைஞ்ச உடனே முதல் அமைச்சரை கூட்டத்தில் என்ன சொன்னாங்கன்னா, அதாவது அறம் பொருள் இன்பம் 430 திட்டங்களை முதல் அமைச்சரை கூட்டத்தில் வந்துட்டு அமைச்சர் மத்தியில் அதை ஒப்புதல் வாங்கினாங்க. அது மட்டும் இல்லாமல் கடந்த 60 நாட்கள், அதாவது 20 நாட்களாக ஒவ்வொரு துறை சார்ந்த அதிகாரிகளோடும் அமைச்சர்களும் ஆலோசனை மேற்கொண்ட முதல் அமைச்சர் கூட்டத்துக்கு பிறகு வரக்கூடிய பட்ஜெட்டில் மிக முக்கியமாக அதாவது பல்வேறு திட்டங்கள் இருக்கணும். திட்டங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெற்றி தமிழகம் என்ற பெயர் இருக்கணும் என்ற அடிப்படையில் தான் ஒவ்வொரு துறை சார்ந்து அதிகாரிகளுடன் முதல்வர் அமைச்சர்களும் ஆலோசனை மேற்கொண்டார். மேலும் துறை சார்ந்து எதை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்றும் மேலும் புதிய அறிவிப்பு இருக்க வேண்டும்னா நீங்கள் அதிகாரியோட ஆலோசனை மேற்கொண்டு ஒவ்வொரு அமைச்சரும் எங்கிட்ட அந்த பிளானை கொண்டு வாங்க சொல்லிட்டு முதல் ஏற்கனவே அறிவித்திருந்தார். அதை கேட்ட போது தான் கடந்த 20 நாட்களாக அந்த ஆலோசனை மேற்கொண்டாங்க. தற்போது இன்று முதல் முறையாக தாவேக ஆட்சி அமைஞ்ச பிறகு முதல் பட்ஜெட்டை தாக்கல் பண்றாங்க. ராஜேஷ், பட்ஜெட் என்பது மிகுந்த எதிர்பார்ப்பு கூட்டிட்டு தான் சொல்லணும். ஏன்னா இந்த ஆட்சி அமைந்த உடனே முதல் முறையா அந்த வெள்ளை அறிக்கையை வந்து வெளியிட்டாங்க. அதுல மிக முக்கியமா சொன்னா 13 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு தெரிவிச்சிருந்தாங்க. கஜானா காலின்னு தெரிவிச்சிருந்தாங்க. இந்த அடிப்படையில் பார்க்கும்போது அதிகப்படியான வாக்குறுதிகளை தாவேக ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி தெரிவிச்சிருந்தாங்க. குறிப்பா மகளிருக்கு 2500 ரூபாய் அந்த உரிமை தொகையா இருக்கட்டும், மேலும் பேருந்துகளில் எல்லா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாவட்ட பயணிக்கலாம் உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை அறிவிச்சிருந்தாங்க. அவ்வாறு புதிய திட்டத்தை அறிவிக்கும் போது அது எந்த அளவுக்கு நிதி நெருக்கடி ஏற்படுமா, நிதி நெருக்கடி ஏற்படாத வண்ணம் எந்த மாதிரி அறிவிப்புகள் இருக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பும் கூட்டியிருக்குது. மிக முக்கியமாக இந்த பட்ஜெட் வந்து மிகுந்த எதிர்பார்ப்பையும் கூட்டிட்டு தான் சொல்ல வேணும். அதுவும் இல்லாம போக்குவரத்து துறையாக இருக்கட்டும், மின்சாரத்துறையாக இருக்கட்டும், குறிப்பாக புதிய வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், மேலும் குறிப்பா ஏற்கனவே மருத்துவத்துறையை பொறுத்த வரைக்கும் 7.5 அந்த இடஒதுக்கீடு இருக்கு. தற்போது அது 10 மாற்ற ஒரு குழு அமைக்கப்படும் தகவலும் தெரிவிச்சிருக்கிறது. அதுவும் பார்க்க முடியும். அதனால இந்த கூட்டத்தை மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. ராஜேஷ், இப்போ இந்த கூட்டத்தொடரை பொறுத்த வரைக்குமே எதிர்க்கட்சி தலைவர் நேற்றைய தினத்தில் கைது செய்யப்பட்டு விசாரணை எல்லாம் நடைபெற்ற பிறகு அவர் சட்டமன்றத்திற்கு வராமல் தடுப்பதற்காகத்தான் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது என்று திமுக ஏற்கனவே குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் சட்டப்பேரவைக்கு வருகை தரக்கூடிய அந்த காட்சிகளை தான் நாம் நேரலையாக பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவரை பொறுத்த வரைக்குமே நேற்றைய தினத்தில் அவர் அந்த தஞ்சாவூருக்கு அழைத்து செல்லப்பட்டு விசாரணை எல்லாம் மேற்கொள்ளப்பட்டது. அப்பொழுது திமுகவினர் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார்கள். என்ன குற்றச்சாட்டு என்றால், அதாவது அவர் சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரில் பங்கேற்காமல் இருப்பதற்காக நடவடிக்கை எடுப்பதாக, அதற்கான நடவடிக்கை எடுப்பதற்காகத்தான் இந்த கைது நடவடிக்கைகள் என்று திமுகவினர் குற்றச்சாட்டை முன்வைத்திருந்த நிலையில் தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை தான் நம்முடைய ஒளிப்பதிவாளர் மணிகண்டன் அவர்கள் காண்பிக்கக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்க. தொடர்ந்து நாம் நௌஷாத் இடையே பல கேள்விகளை கேட்க இருக்கிறோம். இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடர்பாக பல்வேறு விவரங்கள் அடங்கி இருக்கிறது. குறிப்பாக நௌஷாத், மக்களிடம் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த மகளிர் உதவித்தொகை 2500 தருவதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கிறதா? அதே போல அனைத்து பேருந்துகளிலுமே மகளிர் இலவசமாக பயணிக்கலாம் என்ற அந்த திட்டம் என்பது குறிப்பிடப்பட்டிருந்தது. 6 சிலிண்டர்கள் தருவோம் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். இப்படியான இந்த திட்டங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அதே குறிப்பிட்டது போல, அதாவது மிகுந்த எதிர்பார்ப்பை கூட்டிருக்கு தான் சொல்லணும். ஏன்னா புதுசாக ஆட்சிக்கு வந்திருக்காங்க, முன் அனுபவம் கிடையாது, கஜானா காலியாக இருக்குது. இந்த நிலையில் ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்த திட்டங்களை அறிவிச்சாகணும் என்ற சூழலுக்கு தள்ளப்பட்டாலும் அதை தாவேக அரசு பற்றி கடந்த 60 நாட்களில் மிக முக்கியமாக பல்வேறு ஆலோசனை உட்படுத்திருக்காங்க சொல்லணும். பல நிபுணர்கள் கூட ஆலோசனை மேற்கொண்டதாக கூட தகவல் அமைச்சர் மரியம் வில்சன் கூட தகவல் தெரிவிச்சிருந்தார். அந்த வகையில் பார்க்கும்போது குறிப்பிட்டது போல நிதி நெருக்கடியிலும் 2500 ரூபாய் அறிவிப்பால் கேள்வியும் இருக்குது. இருந்த போதிலும் கூட அதுக்கு முன்பாகவே தாய்மாமன் சீர் அந்த
பிறந்த குழந்தைக்கு ஒரு கிராம் தங்கம் வழங்கும் அறிவிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அது நிதி நெருக்கடியை சரியான முறையில் ஹேண்டில் பண்ணிடுவாங்க ஒரு தாட் இருக்கிறங்காட்டி தான் இந்த அறிவிப்பை ஏற்கனவே முன்கூட்டி அறிவிச்சிட்டாங்க. அதாவது அந்த அடிப்பில் பார்க்கும்போது மிகுந்த எதிர்பார்ப்பு கூட்டியிருக்குது. ஏன்னா ஏற்கனவே கடந்த அரசு அறிவிச்ச அந்த 1000 மட்டுமே இந்த அரசுக்கு கொடுத்துருக்குது. நம்ம அறிவிச்ச அந்த அறிவிப்பு எப்போ கொடுப்போம்னு இந்த அரசுக்கு ஒரு எண்ணம் இருக்குது. அந்த அடிப்பில் இந்த பட்ஜெட்டில் இடம்பெறும் எதிர்பார்ப்பு கூட்டியிருக்குது. அதே போல நீங்க குறிப்பிட்டது போல பேருந்துகளில் அனைத்து மக்களும் பயணிப்பிற்கான, அதாவது அனைத்து இடங்களும் பெண்கள் வந்துட்டு மாவட்டம் விட்டு மாவட்டம் நகர பேருந்துல மட்டுமே இலவசம் இருந்தது. ஒவ்வொரு மாவட்டத்தை விட்டு மாவட்ட பயணிப்பிற்கான திட்டத்தையும் இந்த அரசு அது அறிவிக்கும் எதிர்பார்க்கப்படுகிற வெற்றி பயணம் என்ற அடிப்படையில் அறிவிப்பாங்க தெரிகிறது. அது மட்டும் இல்லாம மிக முக்கியமாக 6 சிலிண்டர் தருவாங்களா ஒரு கேள்வி வந்திருக்கு. இருந்த போதிலும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு குழு அமைப்பாங்கன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த 58 துறை சார்ந்து மானிய கோரிக்கை இருந்தாலும் கூட கடந்த ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட அறிவிப்பு எப்படி இருக்கிறது, அந்த அறிவிப்பு தற்போது செயல்பாட்டில் இருக்கிறதா, அந்த செயல்பாட்டுக்கு நிதி ஒதுக்கீடு கூடுதலாக எத்தனை விரிவாக்கப்பட்டிருக்க உள்ளிட்டவை குறித்து கூட இன்னைக்கு அமைச்சர் வந்து அந்த பட்ஜெட் உரையில் இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாதிரி மிகுந்த எதிர்பார்ப்புக்கிடையே தான் இந்த பட்ஜெட்டை தாக்கல் பண்றாங்க. அதாவது இந்த முதல் முறையாக அமைக்கப்பட்டிருக்க இந்த ஆட்சி மக்களை கவரும் வகையில் இந்த பட்ஜெட் இருக்குமா இல்லை எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணுமா என்ற ஒரு எண்ணமும் இருக்குது. ராஜேஷ், இப்போ மருத்துவத்துறை சார்ந்து ஏற்கனவே அருண்ராஜ் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள், அந்த 7.5 இடஒதுக்கீடு நீட்ல அரசு பள்ளி மாணவர்களுக்கான அந்த இடஒதுக்கீடை நாங்கள் உயர்த்தி தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்றெல்லாம் அவர் தெரிவித்தார். மருத்துவத்துறை சார்பாக என்ன மாதிரியான முன்னெடுப்புகள் எடுக்க போறாங்க? மருத்துவத்துறை நான் கேள்வி கேட்டது குறிப்பிட்டு சொல்லணும்னா, அதாவது இந்த 7.5 கொண்டதுக்கு காரணம் வந்து நீட்டோட பிரச்சனை பூதகரமாக எதிர்பார்த்துட்டா அந்த 7.5 கொண்டு வந்தாங்க. அவ்வாறு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த நீட்டுக்கு எதிரான தீர்மானம் இந்த வரக்கூடிய இந்த கூட்டத்தொடரில் கொண்டு வரும் அமைச்சு தெரிவித்ததும் இல்லாமல் இந்த 7.5 அதாவது எப்படி ஒவ்வொரு ஆட்சி காலத்தில் ஒரு எங்களுடைய இலக்கு நாங்கள் பண்ணியிருக்கோன்னு ஒரு எண்ணம் இருக்கும், அதே போல் 7.5 10 மாற்றுவதற்கான திட்டம் இருப்பதாக தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அல்லது அது குழு அமைப்பாங்களா என்ற ஒரு கேள்வி வந்திருக்குது. அதே போல் இந்த கூட்டத்தில் தீர்மானம் நீட்டுக்கு தீர்மானம் நிறைவேற்ற வாய்ப்பு இருக்குது. அதே போல 7.5 10ஆக கூட்டி தருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதற்கான ஆலோசனை தான் கடந்த காலங்களில் மருத்துவத்துறையை சார்ந்து ஈடுபட்டதாக கூட அமைச்சர் அருண்ராஜ் கூட தகவல் தெரிவிச்சிருந்தாங்க. அந்த அறிவியல் பார்க்கும்போது நீங்க குறிப்பிட்டது போல மாணவர்களுக்கு பொறுத்தா ஏற்கனவே பல இடங்கள் MBBS இடங்கள் வந்து பறிக்கப்பட்டிருக்கிற ஒரு குற்றச்சாட்டு குறிப்பாக பார்க்க முடியும். உச்சநீதிமன்றத்தில் கூட அந்த வழக்கு இருந்தது பார்க்க முடியுது. அவ்வாறு இருக்கும்போது எதிர்க்கட்சிகளுடைய கேள்விகளுக்கு எவ்வாறு வரக்கூடிய காலகட்டத்தில் அமைச்சர் பதிலளிக்க போற ஒரு கேள்வி வந்திருக்குது. ராஜேஷ், இப்போ மரிய வில்சன் குறிப்பிடும்போது சொல்லியிருந்தாரு 5ஆம் தேதி மிகப்பெரிய ஒரு சம்பவம் இருக்கு அப்படின்றத RK நகரில் நடந்த அந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் குறிப்பிட்டிருந்தார். அதாவது திமுக செய்திருக்கக்கூடிய ஊழல்கள் என்னென்ன, எப்படி இந்த பட்ஜெட்டில் அவங்க தாக்கல் செய்ய போறாங்க அப்படின்றதெல்லாம் குறிப்பிட்டு என்ன எதிர்பார்ப்பு இருக்கு? அதாவது குறிப்பாக இவர் புதிதாக பொறுப்பேற்றக்கூடிய நிதியமைச்சராக இருந்தாலும் கூட அவருக்கு ஆலோசனை வழங்குறதுக்கு பல வல்லுநர்களுடைய ஆலோசனை கேட்டதான் நமக்கு தெரியும். அதனால தான் ஒரு நீண்ட அனுபவமுள்ள ஒரு IAS அதிகாரி சித்திக் IAS அதிகாரிகளை வந்துட்டு நிதித்துறை செயலாளர் நியமிச்சிருந்தாங்க. அவர் குறிப்பிட்டது தான், அதாவது எங்கேயுமே லீக்கேஜ் இருக்கக்கூடாது, பணம் வர இருக்கக்கூடாது, அதில் தெளிவாக இருக்காங்க. அதனால் லீக்கேஜ் இல்லாத ஒரு பட்ஜெட்டு நாங்கள் ஃபார்ம் பண்ணுறோம். அதில் கரெக்டாக வரக்கூடிய வருவாயாக இருக்கட்டும் செலவினமாக இருக்கட்டும் அது கரெக்டாக ஆராய்ச்சி இந்த பட்ஜெட்டை தாக்கல் பண்ண அடிப்படையில் இந்த அரசு மும்முரம் காட்டி தான் சொல்லணும். ஆனால் வெள்ளரிக்கையை விட்டது போது பார்த்தோன்னா அதில் வந்து பல பேர் அதிருப்தி தெரிவிச்சிருந்தாலும் கூட வரக்கூடிய பட்ஜெட்டை எப்படி கையாளுறாங்க ஒரு கேள்வி எழுந்து தான் சொல்லணும். அந்த இடத்துல யாரும் எதிர்பாருங்க சொல்லியிருக்காங்க. குறிப்பாக 436 திட்டங்களில் முழுமையாக இந்த அறிவிப்பு வருமா அல்லது குறிப்பிட்ட அறிவிப்புகள் அறிவித்து அதை செயல்படுவதற்கான திட்டத்தை தாவேக அரசு மேற்கொள்ளுமா அல்லது படிப்படியாக இந்த 5 ஆண்டுக்குள்ளே அந்த திட்டத்தை நிறைவேற்றுவாங்களா ஒரு எதிர்பார்ப்பு கூடி இருக்கு. ராஜேஷ், இப்போ நேற்றைய தினத்தில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்களுடைய கைதாக இருக்கட்டும், நீட் தொடர்பான போராட்டங்களாக இருக்கட்டும், மேகதாது விவகாரமாக இருக்கட்டும், இதில் இந்த அரசு முறையாக கையாளலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எதிர்க்கட்சிகளால் வைக்கப்படுது. இப்போ எதிர்க்கட்சிகள் என்ன முடிவெடுப்பாங்க? சட்டப்பேரவையில் இருப்பாங்களா? இந்த பட்ஜெட்டை தொடர்ந்து கண்காணிப்பாங்களா இல்லை புறக்கணிப்பாங்களா? குறிப்பாக எதிர்க்கட்சியில் பொறுத்தவரைக்கும் சொல்லலாம், இப்போ திமுக பிரதான எதிர்க்கட்சியாக இருக்குது. நேற்று ஒரு விவகாரம் என்பது ஒரு பூதகரமாக இருக்குது. குறிப்பாக சட்டப்பேரவையே நீ பரபரப்பாக இருக்குமா என்ற கேள்வியின் வகையில் கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்காங்க பார்க்க முடியுது. ஏன்னா எதிர்க்கட்சி தலைவர் கைது செய்யப்படுவாரா என்ற கேள்வி எழுதுனதில் கைது செய்யப்பட்டு அவர் அலைக்கழிக்கப்பட்டு தஞ்சாவூர் சிங்கப்பட்டிக்கு சென்று அவருக்கு விசாரணை மேற்கொண்டு அழைத்து வந்தாங்க. ஆனால் நேற்று எதிர்க்கட்சி பத்திரிகை சந்திப்பில் தெரிவிச்சோன்னா, அதாவது இந்த பட்ஜெட்டை நாங்கள் அதாவது பங்கேற்கக்கூடாமல் பண்ணணும் தான் இந்த அரசோட நோக்கமாக இருக்குங்கிற மாதிரி அறிவிச்சிருந்தார். பல விமர்சனம் முன் வச்சிருந்தார். ஏன்னா இந்த ஆளும் வருஷம் என்ன மாதிரி குற்றச்சாட்டு வச்சதும் இல்லாமல் அவர் பேசி அவதற்கு ஒரு விளக்கமும் கொடுத்திருந்தாங்க. அவர் இருக்கும்போது காலையில் இவங்க அவைக்கு தற்போது எதிர்க்கட்சி வந்திருக்காரு. வரதுக்கு முன்பாக ஒரு போஸ்ட் வெளியிட்டிருந்தாங்க. அதாவது காவிரி விவகாரத்தில் அரசோட செயல்பாடு என்ன, நீட் விவகாரத்தில் அரசோட செயல்பாடு என்ன, ஆளுநர் விவகாரத்தில் இந்த அரசோட செயல்பாடு என்ன ஒரு கேள்வி வைக்கிறாங்க.
ஏன் எதிர்க்கட்சிகள் நீங்கள் ஆளுங்கட்சி வந்து மத்திய அரசை ஒரு கேள்வி கேட்க மாட்டேங்க ஒரு கேள்வி வச்சிருந்தாலும் கூட நேற்று நடந்த நிகழ்வு இன்று சட்டப்பேரவை வளாகத்தை பட்ஜெட்டை முழுமையாக எதிர்க்கட்சிகள் அமர்ந்து கேட்பார்களா அல்லது புறக்கணிச்சிட்டு ஆளுங்கட்சிக்கு எதிரான கோஷங்களை எழுப்பிட்டு வருவாங்களா ஒரு கேள்வி எழுந்திருக்குது. அந்த அடிப்படையில் தான் மிகுந்த எதிர்பார்ப்புகளே தற்போது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் உள்ள போயிருக்காரு. இன்னும் 10 மணிக்கு பட்ஜெட் தாக்கல் செய்ய போறாங்க. அந்த அடிப்படையில் கூடுதல் போலீஸ் பதவி போட்டிருக்காங்க. எதிர்க்கட்சி என்ன செய்ய போறோம் எதிர்பார்ப்புகளில் தான் இந்த கூட்டத்தை தொடங்க இருக்கிறது. ராஜேஷ், இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரை பொறுத்த வரைக்குமே எத்தனை நாட்கள் நடத்துவதற்கான திட்டம் இருக்கிறது? அலுவலாய்வு கூட்டம் எப்போ தொடங்கும்? எத்தனை நாட்கள் நடத்துவதற்கான திட்டங்களை இந்த அரசு வச்சிருக்காங்க? குறிப்பாக இந்த ஏற்கனவே சபாநாயகர் வந்து பத்திரிகை சந்திக்கு போகும்போது 2 நாட்கள் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்கும். ஒன்று நிதித்துறை பட்ஜெட், 2வது வேளாண் துறை பட்ஜெட் தெரிவிச்சிட்டாங்க. இன்னைக்கு இந்த பட்ஜெட் தாக்கல் செய்து முடிஞ்சோடனே நீதித்துறை செயலாளர் வந்து பத்திரிகை சந்திக்கும் போது இந்த திட்டங்களை எப்படி ஆய்வு செய்து நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம், இதுக்கான வருவாய் எவ்வளோ, செலவினங்கள் எவ்வளோ உள்ளிட்டவை குறித்து வந்து அவர் பத்திரிகை சந்திப்பார். அதில் இருந்தாலும் மறுபுறம் அலுவலாய்வு கூட்டத்தை கூட்டுவாங்க. இதில் கிட்டத்தட்ட 58 துறை சார்ந்திருப்பதால் இந்த துறையை ஒரு காலையும் மாலையும் என்ற அடிப்படையில் இந்த மானிய கோரிக்கை வைப்பாங்களா அல்லது ஒரே நாள் ஒவ்வொரு துறை சார்ந்து இந்த மானிய கோரிக்கை இருக்குமா எதிர்பார்ப்பு வேண்டியிருக்கு. அந்த அடிப்படையில் அலுவலாய்வு கூட்டத்துக்கு பிறகு தான் இந்த ஆலோசனை முடிந்த பிறகு அதற்கான தேதியில் அறிவிக்கப்படும். ராஜேஷ், இப்போ தமிழக வெற்றிக்கழக அரசு அமைந்த பிறகு மக்கள்கிட்ட மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அவர்கள் இந்த சீரியல் பார்க்கிறத தவிர்த்து இப்போ செய்திகளை பார்க்க தொடங்கியிருக்காங்க. குறிப்பாக சட்டப்பேரவை நிகழ்வுகளை நேரலையாக பார்க்க தொடங்கியிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைய பட்ஜெட் கூட்டத்தொடர் நேரலை செய்யப்படுமா? அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கா? குறிப்பாக நீங்கள் கேட்டது போல் இந்த ஆட்சி அமைஞ்ச பிறகு குறிப்பாக அனைத்துமே நேரலையில் செய்துட்டு வர்றது மிக முக்கியத்துவம் தான் பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரை பொறுத்த வரைக்குமே நேற்றே தலைமைச் செயலகத்திலிருந்து சபாநாயகர் தரப்பு அறிவிப்பு வெளியிட்டாங்க. 10 மணிக்கு முழு நேரலை செய்யப்படும் தெரிவிச்சிருக்காங்க. அதனால் முழு நேரலை செய்யப்படும். நாளை வேளாண் பட்ஜெட்டும் முழு நேரலை செய்யப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் மானிய கோரிக்கையின் போது அந்த மானிய கோரிக்கையாக இருக்கட்டும், இந்த பட்ஜெட் மீதான விவாதங்கள் போது அதுக்கும் நேரலை செய்யப்படும் ஒரு கேள்வி இருக்குது. இதுதான் இந்த அலுவலாய்வு கூட்டத்தில் இன்னைக்கு பத்திரிகை சந்திக்கும் போது சபாநாயகர் தெரிவிப்பார். குறிப்பாக வேளாண் பட்ஜெட்டும் பொது பட்ஜெட்டும் நேரலை செய்வது வழக்கம். ஆனால் அது மீதான விவாதம் நேரலை செய்யப்படும். அந்த கேள்விக்கு கண்டிப்பாக உரிய விளக்கம் அளிப்பான்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் மிகுந்த எதிர்பார்ப்புக்கு இடையில எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் என்ன செய்ய போகிறார், குறிப்பாக தாவேகா தாக்கல் செய்யும் முதல் பட்ஜெட் மிகுந்த எதிர்பார்ப்புக்கு இடையே தாக்கல் செய்ய போறாங்க. அவங்க அறிவிச்ச 436 திட்டங்களுக்கு என்ன மாதிரி திட்டங்களை மக்கள் எதிர்பார்க்க திட்டத்தை என்ன மாதிரி அறிவிக்க போற எதிர்பார்ப்புக்கு இடையில் தான் இன்னும் சட்ட நேரத்தில் இந்த தமிழக பட்ஜெட் என்பது நிதி அமைச்சர் மரியம் வில்சன் தாக்கல் செய்ய இருக்கிறார். ராஜேஷ், தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் பட்ஜெட் என்பதால் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் பொதுமக்கள். என்ன மாதிரியான திட்டங்களை அறிவிக்க இருக்கிறார்கள் என்பதெல்லாம் குறித்து நம்முடைய செய்தியாளர் நௌஷத் அவர்கள் நேரலையில் இணைந்து பல தகவல்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. அலுவலாய்வு கூட்டத்திற்கு பிறகாகத்தான் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் எத்தனை நாட்கள் நடைபெறும் என்பதெல்லாம் நமக்கு தெரிய வரும். ஒட்டுமொத்தத்தில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை இந்த தமிழக பட்ஜெட் என்பது தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. ராஜேஷ் மற்றும் நௌஷாத் நேரலையில் வந்து பட்ஜெட் தாக்கல் குறித்த கூடுதல் விவரங்கள் அளித்ததற்கு நன்றி.